அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேமுதிக என்ற கட்சிக்கு அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு பிறகு ஓட்டு வங்கி கூடுதலாகுமா? அதாவது ஒரு 15 லட்சம் பேர் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவருடைய இறப்புக்கு வந்திருக்காங்க. அப்போ அந்த 15 லட்சம் பேரோட குடும்ப ஓட்டு அப்படியே விழுவுமான வாய்ப்பில்லை. ஆனால் பரிதாப ஓட்டு, அனுதாப ஓட்டு என்று நிச்சயமாக தேமுதிகவுக்கு கிடைக்கும். முதல் தேர்தலில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் களத்தில் இறங்கும்போது அவர் ஒருத்தர் மட்டும் வெற்றி பெற்றார். அதன் பிறகு அதிமுகவோட கூட்டணி சேர்ந்து எதிர்க்கட்சி தலைவரான திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி, எதிர்க்கட்சி வரிசையிலேருந்து தூக்கி எறிந்த ஒரு கட்சி தேமுதிக என்றால் மிகையாகாது. அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு புரட்சிகளை செய்தது தான் தேமுதிக என்ற கட்சி. அந்த கட்சியினுடைய வலிமையும் ஆளுமையும் விஜயகாந்த் அவர்கள்ட்ட இருந்த அந்த ஆளுமையும் வலிமையும் வேறு யார்ட்டையும் இருக்கான்னா அது கிடையாது. ஆனால் இன்னொரு விஷயம், இந்த தேமுதிக என்ற கட்சியை வைத்து பெரிய அளவுக்கு பணம் பார்த்து அந்த பணத்தை வட மாநிலத்தில் போட்டு வியாபார ரீதியாக போட்டு அதில் ஏமாந்து விட்டார் சுதீஷ் அப்படிங்கிற ஒரு தகவல் உண்டு. பலர் சுதீஷ் அவர்களால் பழிவாங்கப்பட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் உண்டு. நமக்கு உறையூர் பகுதியிலேருந்து ஒரு நண்பர் நமக்கு சொன்னார். அந்த கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருந்த ஒருத்தர் நமக்கு சொன்னார், திருச்சி மாவட்டத்தில். ஆக சுதீஷ் அவர்களால் பல நபர்கள் பழிவாங்கப்பட்டார்கள். அப்படியான நிலைமையில் தான் தேமுதிக பயணித்து கொண்டு இருந்தது. இருந்தாலும் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சீட்டு 2 சீட்டுக்காக வேண்டி நாங்கள் போக முடியாது. எங்களுக்கு சேலம், கள்ளக்குறிச்சி, விருதுநகர், திருச்சி உட்பட பல தொகுதிகளை ஒதுக்க வேண்டும். ஒரு 4 தொகுதியாவது எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறாங்க. உண்மையாக அவருடைய கேட்பது சரியானதான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ்நாடு முழுவதுமாக அதிகபட்சமாக 3% ஓட்டு கூட இருக்காது. 2.5% ஓட்டு தான். அந்த கட்சி பாவம் செய்த கட்சி, பாவங்களை சாபங்களை வாங்கிய கட்சி. அந்த கட்சிக்கு 2.5% ஓட்டு என்பதே அதிகம்தான். தேமுதிக என்ற கட்சியை விட காங்கிரஸ் கட்சி மிகவும் ஓட்டு வங்கி மிகவும் குறைவாக இருக்கக்கூடிய கட்சி. அந்த காங்கிரஸ் கட்சியே 8லேருந்து 12 தொகுதின்னு பேரம் பேசுகிற இவர்கள் இந்த தேமுதிக என்ற கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சி 4 தொகுதி கட்டாயமாக ஒதுக்கலாம். நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி இந்த 4 தொகுதி ஒதுக்குவதால் எந்த வகையிலும் குறைஞ்சு போகிறதில்லை. நிச்சயமாக விருதுநகர் தொகுதியில் தேமுதிக சார்பாக யார் போட்டியிட்டாலும் அங்கு களம் சூடு பிடிக்கும். அங்கே பாஜக சார்பாக ராமசீனிவாசன் போட்டியிடுகிறார். அவர் கட்டமைப்பு அதிகப்படுத்தி வச்சிருக்கிறார். ராமசீனிவாசனுக்கும் தேமுதிகவுக்கும் தான். அதாவது பாஜக அங்கே போட்டியிட்டுச்சுன்னா தேமுதிகவுக்கு அங்கே வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரே கூட்டணியில் இருக்கிறதுனால. கூட்டணி இல்லைன்னா தேமுதிக அங்கே நிச்சயமாக சீட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கள்ளக்குறிச்சி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பரிச்சயமான தொகுதி. அவருடைய குடும்பத்தாரையும் கேப்டன் அவர்களையும் மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு பகுதின்னா கள்ளக்குறிச்சி. அந்த பகுதியில் சீட்டு கொடுத்தா நிச்சயமாக அவர்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகளே இருக்குது. அப்படியான சூழலில் தேமுதிகவுக்கு 4 சீட்டு தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா இந்த முறை எப்படியா இருந்தாலும் ஒரு 6லேருந்து 8% ஓட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனை எல்லாம் புரிந்து கொண்டு அனுதாப ஓட்டு கிடைக்கும் என்பதை புரிந்து கொண்டு தான் பிரதமர் மோடி அவர்கள் திருச்சியில் விழாவுக்கு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுடைய இரங்கல் செய்தியை மிகவும் அழுத்தம் திருத்தமாக பல முறை விஜயகாந்தை பற்றி பேசியிருக்கார். அப்போ அந்த தேமுதிகவுக்கு 4 சீட்டு கொடுக்கலாம். குறைஞ்சபட்சம் 3 சீட்டு, அதிகபட்சம் 4 சீட்டு, கட்டாயமாக 5 சீட்டே கொடுக்கலாம். தவறே கிடையாது. 2.5% ஓட்டு உள்ள காங்கிரஸ் கட்சிக்கே 12 சீட்டு, 10 சீட்டு, 7 சீட்டுன்னு கொடுக்கும்போது தேமுதிகவுக்கு ஏன் 4 சீட்டு கொடுத்தா என்ன? திமுகவில் கொடுக்குறாங்கள காங்கிரஸில். அப்போ தேமுதிகவுக்கு 6-7% ஓட்டு உள்ள தேமுதிகவுக்கு நிச்சயமாக ஒரு 4 தொகுதி கொடுக்கலாம். குறைஞ்சபட்சம் 3, அதிகபட்சம் 4 கொடுக்கலாம். ஆனால் சுதீஷ் அவர்கள், கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் எப்படி வசூல் மன்னனாக இருந்து அந்த தேமுதிகவை கிட்டத்தட்ட ஒரு அழிவு நிலைக்கு கொண்டு போய் பல 100 கோடி ரூபாய் தேமுதிக கட்சியை வச்சு பணம் பிரட்டி வெளிநாடுகளில் தொழில் பண்ணலான்னு சொல்லி வட மாநிலத்தில் ஒரு தட்டு கொடுத்து அந்த பணத்தை ஏமாந்தாரோ. கெட்ட வழியில் வந்த பணம் கெட்ட வழியிலே போயிடுச்சு. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த கட்சியை வளர்த்து கொண்டு வரதுக்கு சினிமா துறையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாயாக அலைஞ்சு தெருவா அலைஞ்சு கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு அதனுடைய கஷ்டமெல்லாம் உணர்ந்ததுனால அவரது குடும்ப வசதி வாய்ப்பு தான். அந்த அந்த சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டதெல்லாம் உணர்ந்து தான் சென்னையில் யாரும் சினிமா வாய்ப்பு தேடி அலைகிற எவனும் பட்னியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அன்னதானம் போட்டார். எப்படி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று சொல்லி வள்ளலார் அடுப்பை பற்ற வச்சு இந்த நெருப்பு இந்த தீபம் என்றைக்கும் அணையக்கூடாது அப்படின்னு சொல்லி இன்று வரை சாப்பாடு போட்டு அன்னதானம் விட்டு வருகிறார்களோ, அதே போல் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அன்னதானம் போட்டார். அவருடைய இறப்புக்கு ஒரு 15 லட்சம் பேர் வந்தாங்க. தேமுதிக கட்சியில் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மைத்துனர் சுதீஷ் மட்டும் அந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில் கொல்லப்புற வழியாக பலர் இடத்துல பண வசூல் பண வேட்டை நடத்தாமல் இருந்திருந்தால் இந்த தேமுதிக என்ற கட்சிக்கு குறைஞ்சபட்சம் இன்றைக்கி ஒரு 15% ஓட்டுகள் இருந்திருக்கும். ஏன்னா இந்த சுதீஷால் பல பேர் பழிவாங்கப்பட்டார்கள். என்கிட்ட பேட்டியே கொடுக்குறேன்னாங்க. நாகரிகம் கருதி அதை நம்ம வெளியிட வேண்டாம்னு விட்டுட்டோம். சரி, இந்த சூழ்நிலையில் தேமுதிகவுக்கு 4 சீட்டு கொடுக்கறது தவறு இல்லையா? கொடுக்கலாமான்னா நிச்சயம் கொடுக்கலாம். அதற்கான தகுதியும் திறமையும் இருக்குது.
காரணம் என்னன்னா, 2 மகன்கள் சண்முக பாண்டியன், விஜயபரபாரன் 2 பேரும் ரொம்ப நல்ல பையங்க. நிச்சயமாக அந்த கட்சியை அடுத்த கட்டத்துக்கு வளர்த்து கொண்டு போவாங்க. அவங்க அடுத்த கட்ட இது எதிர்கட்சியாக வர்றாங்களா, முதலமைச்சராக வர்றாங்களா, இன்றைக்கி விஜய் வந்து தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சிருக்காரு, அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் தேமுதிகவுக்கு இருக்கிற ஓட்டு வங்கி அளவுக்கு விஜய்க்கெல்லாம் வருமானா சாத்தியமில்லை. ஏன்னா பல பேர் வந்து விஜய் ரசிகர்கள் அதிமுகவில் இருக்காங்க, தேமுதிகவில் இருக்காங்க, பிற கட்சியிலையும் இருக்காங்க. ஆனால் அவர்கள் எல்லாருமே ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ தேமுதிக விஜயகாந்த் அவருடைய ரசிகர்கள் வந்து கிட்டத்தட்ட 60% பேருக்கு மேலே இருக்காங்க. ஆனால் 60% பேர் ஓட்டு போட போகிறாங்களா? அப்போ 8% ஓட்டு ஏன் கிடச்சிச்சு? சினிமா துறை என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. இதை விஜய் அவர்கள் உணராமல் திடீரென்று அரசியலுக்கு வந்திருக்கிறார். இவர் பாஜகவால் களமிறக்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி பரவிடுச்சு. இது வந்து ஒரு விஷம் போல பரவிவிட்டது. இனி எக்காலத்திலும் முஸ்லீம் வந்து நிச்சயமாக விஜய்க்கு ஓட்டு போட மாட்டாங்க. இதுதான் உண்மை. நமக்கு ஒரு முஸ்லீம் நண்பர் சொல்கிறார், எங்கள் இஸ்லாமிய அமைப்புகள் முஸ்லீம்கள் நாங்கள் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டோம், 2026லும் சரி ஓட்டு போட மாட்டோம். ஏன்னா அவர் பாஜகவால் களமிறக்கப்பட்டவர். எந்த இடையூறும் இருக்கிறது என்று தெரிந்தால் அவர் கட்சி தொடங்க மாட்டார். அவர் கொஞ்சம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடியவர். தாய் தந்தையை மதிக்கிறாரு, மதிக்கலாம், 1008 விமர்சனங்கள் அவர் மேலே வைக்கிறான். அவரும் ஒரு தமிழர் தான். இதே பாஜக தானே அவரை வந்து கிறிஸ்தவர் பெயரை சொல்லி ஜோசப்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி விமர்சனம் பேசின இவங்க இன்னைக்கு அண்ணாமலை வந்து கட்சியை வரவேற்கிறாரு. எல்லா பாஜகவை சேர்ந்த அனைவருமே விஜய் கட்சியை வந்து வரவேற்கிறாங்க. அப்போ என்ன காரணம்? பாஜக களம் இறக்கியது. சரி, களம் இறக்கியது ஒன்றும் தவறில்லை. பாஜக ஒன்றும் வெளிநாட்டு கட்சிகள் சோனியா மாதிரி வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்ல. இந்த இந்திய நாட்டை சார்ந்தவர்கள், இந்த தமிழர்களை சேர்ந்தவர்கள் தான் இந்த விஜய் அவர்கள். ஆகையினால விஜய் அவர்கள் தரமான அரசியல் செய்யலாம், செய்யாமலும் போகலாம், நல்ல அரசியல் செய்ய வேண்டும் என்பதை தான் நாம் சொல்கிறோம். அதே நேரத்தில் இந்த தேமுதிக, டிடிவி, இந்த சின்ன சின்ன கட்சிகள், நாம் தமிழர் கட்சி, இந்த கட்சிகளுக்குள்ளர தேமுதிக என்ற கட்சி எந்த விதத்திலும் தரம் குறைந்தது அல்ல. நிச்சயமாக இந்த வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு 8% ஓட்டு கிடைக்கும். அதனை உணர்ந்து கொண்டு தேமுதிகவுக்கு 4 சீட்டு கொடுக்கலாம் என்றுதான் பரவலாக சொல்லப்படுகிறது. கொடுங்கள். நிச்சயமாக அவர்களும் நல்ல ஒரு வாய்ப்பினை அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவருடைய கட்சி பயணிக்கும் என்று சொல்லப்படுகிறது. நன்றி, வணக்கம்.